எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி தாங்க இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த கிரேவி செம்மையாக இருக்குங்க. எப்போதும் நம்ம ஒரே மாதிரி கிரேவி பண்ணி எல்லாருக்கும் அழுத்து போயிருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பர் கிரேவி வாங்க பார்க்கலாம். க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் புதினா, ஒரு கைப்பிடி புதினா நான் ஆஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு 3 நம்பர் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மையாக அரைச்சிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்ல ஒரு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துட்டோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ வாங்க மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கடலை மாவு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட பெப்பர் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 1/2 எலுமிச்சை பழம், அதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து நம்ம புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சிட்டு வந்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா மசாலா அந்த நம்ம சிக்கனில் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டோங்க. நம்ம ஃபேன் காற்றுலையோ இல்லை ஃப்ரீசர்லேயோ கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 நம்பர் காஞ்ச மிளகா, அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் தனியா, இதெல்லாம் சேர்த்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட நான் இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுவோம். இது கூட இன்னும் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்தது சோம்பு, அப்புறம் கல்பாசி, இப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். நமக்கு மசாலா இதுதாங்க. கொஞ்சமாக நம்ம மிளகு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. அடுத்தது சின்ன வெங்காயம் நான் ஒரு 50 கிராம் 100 கிராம் பக்கம் நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலா வந்து தனியாக எதுவுமே ஆட் பண்ணலை, நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது தான் மசாலா. இப்போ கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 3 நம்பர் தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபேன் காற்றுல ஆற விட்டுடுவோம். இப்போ நம்ம சிக்கன் வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நல்லா நமக்கு ஊறி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக நம்ம அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக போடலாங்க. எல்லாத்தையும் இது போல் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம். இது போல் எல்லா பீஸையும் திருப்பி விட்டுக்கலாம்.
பாருங்கள், எல்லாம் ஒரு ஒரு பக்கமாக வெந்து வந்ததெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. இப்போ ஃப்ரை ஆகி வந்ததெல்லாம் நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் ஒரு நம்பர் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுவோங்க. இப்போ பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டை நம்ம வதக்கி வச்சதை அரைச்சின்னு வந்தாச்சுங்க, அதையும் சேர்த்துக்குவோம். அது நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விடலாங்க, பச்சை வாசனை போகிற மாதிரி. வெங்காயம், அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை, நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா மட்டும்தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, இந்த கிரேவி கொதிக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கிரேவி கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி எல்லாம் பதமாக வெந்து வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம், அப்படியே கொஞ்சம் குக்காகி வரட்டும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அப்படியே குக்காகி வரட்டுங்க, கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பாருங்கள், கிரேவி செம்மையாக ரெடி ஆகி வந்துடுச்சு. நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகி வந்துடுச்சுங்க. நல்லா செமையாக சூப்பராக எம்மியாக நம்ம இன்றைக்கி க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இது போல் செஞ்சோம்னாக்கா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு நல்லா எம்மியாக பார்க்கறதுக்கு நல்லா நானும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேங்க, நல்லா டேஸ்டியாக இருக்குது. இது போல் செஞ்சு வச்சோம்னா செஞ்சு வச்சதே தெரியாமல் காணாமல் போயிடும், அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான இன்றைக்கி க்ரீன் சில்லி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க. இது நல்லா சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. தேங்க்யூ.